T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி மூன்றாவது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கிரிக்கெட் ரசிகர்கள். நமது நாட்டினுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டிவிகே தலைவர் விஜய் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேலும் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் முன்னாள் கிரிக்கெட் தலைவர்கள், வீரர்கள்லாம் கூட வாழ்த்து தெரிவிச்சுக்க நம்ம பார்க்குறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க பாலாஜி. நிச்சயமாக மூன்றாவது முறையா T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வசப்படுத்தி இருக்காங்க. சொந்த மண்ணில் முதல் முறையா T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை சொந்த மண்ணில் இந்தியா ஜெயிச்சிச்சு. அதை தாண்டி சுமார் 15 வருடங்கள் கழித்து மீண்டும் சொந்த மண்ணில் இந்தியாவுக்கு ஒரு கோப்பை வசமாகியிருக்கு. இதை தேசமெங்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர சூழல்ல அரசியல் தலைவர்களும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்களும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்திய அணி வாழ்த்து மலையில் நனைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம்.